ஹாய் ஆல். எனக்கு ஒரு சிலர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. உங்களோட பம்பிங் ஸ்கெடியூல் அண்ட் பிரெஸ்ட் பம்ப் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஸ்டார்ட்டிங்கில் வந்து மேனுவல் பம்ப் தான் யூஸ் பண்ணேன். பட் எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது, பெயின்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு அது செட்டே ஆகலை. ஸோ நம்ம ஒரு நல்ல எலக்ட்ரிக் பம்பில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் பம்ப் டு கிராடல்லேருந்து வாங்கியிருந்தேன். எனக்கு இது ரொம்பவே பெஸ்ட்டாக பட்டுச்சு. இது வந்து ஒரு வியரபிள் எலக்ட்ரிக் பிரெஸ்ட் பம்ப்பு. இந்த எலக்ட்ரிக் பிரெஸ்ட் பம்பில் ஃப்ளான்ஜஸ், மில்க் கலெக்டர் பாட்டிலு, அப்புறம் வந்து ஒரு க்ளீனிங் ப்ரஷ்ஷு, தென் இது வந்து ரீசார்ஜபிள். ஸோ உங்களுக்கு வந்து கேபிளோட சேர்த்து வரும். இதில் நமக்கான ஒரு நிப்பிள் சைஸ் சார்ட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளோட நிப்பிள் சைஸை நம்ம வந்து ஈஸியாக இதில் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஃப்ளான்ஜை வந்து நீங்கள் வந்து இந்த மோட்டாரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் பிரெஸ்ட் பம்ப் பண்ணி மில்கை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மோட்டாரில் வந்து ஸ்டிமுலேஷன் மோட், எக்ஸ்பிரஷன் மோட், நிப்பிள் கரெக்ஷன் மோடுன்னு சில மோட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம லெவல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபீடிங் ப்ராக்குள்ளே இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட வேலையை நம்ம ஈஸியாகவே பார்த்துக்கலாம். அது தானாகவே மில்க் வந்து கலெக்ட் ஆகிட்டு இருக்கும். 2 hours ஒன்ஸ் நம்ம பிரெஸ்ட் ஃபீட் ஆர் பம்ப் பண்ணால் மட்டும்தான் நமக்கான மில்க் சப்ளை வந்து ப்ராப்பராக இருக்கும். இல்லைனா அது வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அதனால நீங்கள் வந்து உங்களோட கரியர் அண்ட் தூக்கத்தை தியாகம் பண்ணுற மாதிரியான நிலைமை வரலாம். ஆனால் நீங்கள் எலக்ட்ரிக் பம்ப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒர்க்கிங் விமனாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தீங்கனாலும் சரி, நீங்கள் ஈஸியாக வந்து பம்ப் பண்ணி மில்கை எடுத்துகிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயோ அம்மா கிட்டேயோ கொடுத்துட்டு ஃபீட் பண்ண வைக்கலாம். இந்த ப்ராடக்ட் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டிஎம்க்கு அனுப்பிடுறேன். பாய்.